பேரு பில், டேவிட் பில்லா. ஃபஸ்ட்டு வந்து ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் ஓப்பன் பண்ணி நான் கொடுத்துருக்க ப்ரீசெட் ரெண்டையுமே நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் இம்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இம்போர்ட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசெட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணால் அதில் வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணி வச்சுருக்க அந்த 2 ப்ரீசெட்ஸுமே இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா கரெக்டாக இந்த பீட் மார்க் அப்படின்ற இந்த ப்ரீசெட் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு நான் ஈஸியாக இருக்குன்றக்காக எப்பயும் போல் நானே சாங் இந்த மாதிரி டெக்ஸ்ட்டு, அந்த டெக்ஸ்ட்டுக்கான எஃபெக்ட் எல்லாமே கொடுத்துருப்பேன். இந்த 2 இடத்துல மட்டும் எம்டியாக கொடுத்துருக்கேன்னா, ஸோ இந்த 2ல் வந்து நாம் வந்து நம்மளோட நேமை வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ அதனால தான் இது வந்து எம்டியாக கொடுத்துருக்கேன். அதையும் எப்படி ஈஸியாக பண்ணுறேன் நான் இந்த வீடியோவில் சொல்லிடுவேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேக்ரவுண்டு எல்லாமே நானே கொடுத்துட்டேன். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்ஸ்டாகிராம் லோகோ கொடுத்துருக்கேன். ஸோ இதில் நீங்கள் யூடியூப் லோகோ இல்லை உங்களோட நேமு இந்த மாதிரி என்னென்ன ஆட் பண்ண முடியுமோ ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட நேம் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ அதில் உங்களோட நேமை எப்படி ஃபஸ்ட்டு மாற்றுறேன்னு பார்த்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னோட நேம் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அந்த நேமை டச் பண்ணுங்கள். டச் பண்ண கீழே வந்து பார்த்தீங்கன்னா எடிட் அந்த டெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். அதை நீங்கள் டச் பண்ண நமக்கு இந்த மாதிரி டைப் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வருதா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி சென்டராக வந்து டைப் பண்ணியிருக்கேன். ஸோ அதை எப்படி டைப் பண்ணுறேன்னா இப்போ ஃபஸ்ட்டு லெட்டர் ஏதாவது ஒரு லெட்டரை ஃபஸ்ட்டு டைப் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கேஏ போட்டுருக்கேன்னா பிஏ போட்டு ஸோ இந்த கீழே இருக்க இந்த ஆரோ மார்க்கை கொடுத்துட்டு அடுத்த லெட்டரை நீங்கள் கேபிட்டலில் இந்த மாதிரி டைப் பண்ணாலே போதும். ரொம்ப ஈஸியாக வந்து இந்த மாதிரி நீங்கள் சென்டராக வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நேமையும் சேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. இந்த இதில் அதுக்கடுத்துல நீங்கள் எந்த விதமான சேஞ்சஸுமே பண்ண போகிறதில்ல. இதுக்கடுத்து இதில் நாம் எடிட் பண்ண போகிறோம், நம்மளோட இமேஜை தான் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இதில் இந்த முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த 2 இது எம்டியாக கொடுத்துருந்தேன் பார்த்தீங்களா, இந்த இதில் எப்படி இப்போ உங்களோட நேமை 2 நேமே ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு நான் கொடுத்துருக்கேன் அந்த சேகஃபைட் ப்ரீசெட் இருக்குது பதில் அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு இந்த மாதிரி 2 குரூப் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த 2 குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு நேம் ஆட் பண்ணியிருப்பேன். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிக் நேம் வச்சு தான் நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ அதனால் இதில் ஃபஸ்ட்டு உங்களோட ஒரிஜினல் நேமை கொடுத்துட்டு அதுக்கடுத்து உங்களோட 2வது இருக்க குரூப்பில் உங்களோட நிக் நேமை வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த இருக்க குரூப்பில் சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஃபஸ்ட்டு இருக்க குரூப்பை டச் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா எடிட் குரூப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணால் இதில் இந்த மாதிரி எக்கச்சக்கமாக நிறைய லேயர்ஸ் வந்துடும். இதில் கீழே இருந்து 2வது ஒரு லேயர் இருக்கா, அதுதான் நம்மளோட நேமு. ஸோ அந்த லேயரை ஃபஸ்ட்டு டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு அதே மாதிரி கீழே இருக்க அந்த எடிட் குரூப் அப்படின்ற டச் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட நேம், அதாவது உங்களோட ஒரிஜினல் நேம் இருக்கும் பதில் அந்த நேமை என்னோட நேமை பூரா டெலீட் பண்ணிட்டு உங்களோட நேமை டைப் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்க டிக்கைக்கான மட்டும் கொடுங்க. நீங்கள் வேறு எந்த சேஞ்சுமே பண்ண வேணாம். இப்போ ஃபஸ்ட்டு குரூப்பில் ஈஸியாக வந்து நேமை சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரி அடுத்த குரூப், ஸோ 2வது குரூப்பையும் டச் பண்ணி அதே மாதிரி எடிட் குரூப்பில் போங்க. போனால் கரெக்டாக அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த 2வது இருக்க லேயர் தான் நேமு. ஸோ இந்த இடத்துல உங்களோட இன்ஸ்டாகிராம் நேமோ இல்லை உங்களோட ஐடி நேமோ எதா வேணுமோ ஸோ அதை நீங்கள் இந்த இடத்துல எடிட் டெக்ஸ்ட்டை கொடுத்து ஸோ இந்த இடத்துலையும் ஈஸியாக வந்து சேஞ்ச் பண்ணி இதுலேயும் மேலே இருக்க அந்த டிக்கைக்கான கொடுத்தாலே போது ரொம்ப ஈஸியாக 2 குரூப்லையுமே நேமை வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ இதை அப்படியே காப்பி பண்ணி நம்ம அந்த இடத்துல பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் 2 லேயருமே இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ப்ளே பண்ணுறதுக்கு ரைட் சைடு இருக்க டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணிங்கன்னா இதில் இந்த 4வது இருக்க காப்பி 2 லேயர் அப்படின்ற மட்டும் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ணுற அந்த ப்ரீசெட் இருக்குது பதில், அதாவது அந்த பீட் மார்க் ப்ரீசெட். ஸோ அதை ஃபஸ்ட்டு கரெக்டாக வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இருக்குது பதில், அந்த ஃபஸ்ட் எடுத்து இந்த பேருன்ற அந்த டைலாக் இருக்கா. ஸோ இந்த டைலாக் முடிஞ்சு அடுத்த பீட் மார்க் ஸ்டார்ட் ஆக பதில் அந்த பீட் மார்க்கில் போய் ஃபஸ்ட்டு வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ இந்த டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணிவிட்டு ஸோ இதில் கீழே பார்த்தீங்கன்னா பேஸ்ட் 2 லேயர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குல்ல, ஜஸ்ட் அதை மட்டும் கொடுத்தாலே போதும். ரொம்ப ஈஸியாக வந்து நமக்கு இது வந்து பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ இந்த கேமரா ஆப்ஷன் இருக்கு பதிலா அதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த லேயருக்கு மேலே எல்லா லேயருக்குமே டாப்பில் கொண்டுட்டு போனாலே போதும். ரொம்ப ஈஸியாக வந்து நமக்கு இந்த மாதிரி ஆட் ஆயிடும். ஸோ ஆட் ஆனதுக்கப்புறம் இப்போ ஆல்மோஸ்ட் இந்த முன்னாடி இருக்க எஃபெக்ட் எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் இதுக்கடுத்து இதில் நாம் நம்மளோட இமேஜை தான் ஆட் பண்ண போகிறோம். அந்த இமேஜை பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட்லாம் ரிமூவ் பண்ணி தான் ஆட் பண்ணணும். ஸோ அதனால் இந்த ஃபஸ்ட்டு இருக்க கேமரா ஆப்ஷன் முடிஞ்சு இந்த 4.5 செகண்டில் ஒரு பீட் மார்க் ஸ்டார்ட் ஆகுதா. ஸோ அந்த இடத்துல வச்சுட்டு இப்போ இந்த கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இதில் இந்த மீடியா அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு ஸோ இதில் நீங்கள் எடிட் பண்ண நினைக்கிற உங்களோட இமேஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இமேஜ் வந்து ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணி வச்சிருக்கணும். ஸோ அப்போ தான் இதில் வந்து கரெக்டாக வந்து ஆட் ஆகும். ஸோ இந்த மாதிரி எப்படி உங்களோட இமேஜோட பேக்ரவுண்ட்லாம் ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு தெரியலைன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்காக இதுக்குன்னு தனியாகவே வீடியோ வந்து மேக் பண்ணி போடுறேன். அப்படி இல்லைனா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் நான் இந்த மாதிரி எப்படி உங்களோட இமேஜோட பேக்ரவுண்டை ரொம்ப ஈஸியாக கட் பண்ணுறது அப்படின்னு ஆல்ரெடி வீடியோவாகவும் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் போய் பார்க்கலன்னா ஃபஸ்ட்டு அதை போய் பார்த்துட்டு வந்துருங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா நான் எடிட் பண்ண போகிற இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு இப்போ இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கொடுத்து ஃபஸ்ட்டு இதை அதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை ஃபஸ்ட்டு வீடியோட லாஸ்ட் வரை இழுக்கணும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வீடியோட லாஸ்ட்டு போயிருங்க. போயிட்டு இந்த ரெண்டாவது இருக்க சிம்பிளை கொடுத்தாலே போதும், ரொம்ப ஈஸியாக வீடியோட லாஸ்ட் வரை வந்துடும். வந்ததுக்கப்புறம் இப்போ நாம இதை என்ன பண்ண போகிறோம்னா, நமக்கு அந்த கேமரா ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து மூவ் பண்ணி நம்ம அரேஞ்ச் பண்ணணும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம கேமரா வந்து ஆன் பண்ண போகிறோம். ஸோ இந்த லாஸ்ட்டாக இருக்க ஒரு சிம்பிள் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணி இதில் இந்த கேமரா ஆப்ஷனை மட்டும் ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணாலே போதும், ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட் வந்து எல்லாத்தையுமே கரெக்டாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு இதை ப்ளே பண்ணி பார்த்தாலே தெரியும். இப்போ இந்த ஒரு சில இடத்துலாம் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்து பாதியாக கட் ஆக பதிலாக அந்த இடத்துல இருக்க அந்த பீட் மார்க், அதாவது அந்த இடத்துக்கு கொஞ்சம் முன்னாடி போயிட்டு அந்த லேயரை ஃபஸ்ட்டு, அதாவது அந்த இமேஜை ரெண்டாக கட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு எந்த இடத்துல நமக்கு மாறுதோ ஸோ அந்த இடத்துல மட்டும் கரெக்டாக வந்து இதை ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு இப்போ அந்த லேயரை டச் பண்ணி இப்போ கீழே பார்த்தீங்கன்னா அந்த கட் பண்ணது தெரியுதா, ஸோ அது தெரியாத அளவுக்கு இந்த மாதிரி அதோட சைஸை மட்டும் பெருசு பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி வீடியோட லாஸ்ட் வரை நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி பாருங்கள். உங்களோட இமேஜஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த எஃபெக்ட் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் ஒரு சில இடத்துல மட்டும் தான் சேஞ்ச் பண்ணுற மாதிரி வரும். இப்போ மீதை பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்து நம்ம எந்த விதமான சேஞ்சஸ் எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஸோ இப்போ இந்த வீடியோ நீங்கள் அப்படியே ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு வேறு லெவல் ட்ரெண்டிங்கான ஸ்டேட்டஸை உங்களோட இமேஜ் யூஸ் பண்ணி நீங்களே ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணிருப்பீங்க. ஸோ அலாம்ரன்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.